அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார். ஸோ அவர் நடித்த ஒரு படத்தை வந்து நம்ம அஜித் அவர்களை வச்சு ரீமேக் பண்ணும்போது ஈஸியாக அந்த கம்பேரிசன் எல்லாம் வரும். அஜித் அவர்கள் யூத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து அவருடைய பாணி எல்லாம் இல்லாமல் இவருடைய தனி பாணியில் அவ்வளவு பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால இதில் வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பார்வை பண்றாங்க. ஐ ரியலி திங்க் ஹி ஷுட் பி தேங்க்ட் ஃபார் டூயிங் அண்ட் ஐ ரியலி தேங்க் ஹிம் ஃபார் டூயிங் தட் ஃபில்ம். ஏன்னா அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறப்போ சுற்றி இருக்கிற பீப்புள் மார்க்கெட் உங்க இது அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங். அப்போ வந்து தே ஆர் கம்மிங் அண்ட் ஹீஸ் டிசைடட் டு டூ சம்திங் லைக் திஸ். இது அவங்க பட்ஜெட் ஃபில்ம்ஸ்ல திஸ் இஸ் ஆக்சுவலி கன்சிடர்ட் அ ஸ்மாலர் ஃபில்ம் ஆஸ் கம்பேர்ட் டு அவங்க விஸ்வாசம் ஆல் தீஸ் ஆல் 100 crore ஃபில்ம்ஸ். பட் அவங்க அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஹீ இஸ் டூயிங் திஸ். இது பெரிய விஷயம். அண்ட் ஒரு பெரிய ஹீரோ இது பண்றப்போ தேர்ஸ் கோடி கணக்கில் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஸோ மெனி பாய்ஸ் வில் ஃபாலோ வாட் ஹீஸ் டூயிங். அவங்க இன்டர்வெல் டயலாக் மாசா திஸ் தட் எவ்ரி திங் இஸ் ஃபாலோட் இல்லையா. அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்க கண்ணாடி போடுற ஸ்டைல் எவ்ரி திங். ஸோ இதுவும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் இதெல்லாம் பண்றப்போ ஐ திங்க் இட் ஹாஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட். வி ஆர் டூயிங் இட் இன் அ ஸ்மால் வே. ஸோ ஹீ ஷுட் பி ரியலி தேங்க்ட் ஃபார் கம்மிங் அவுட் ஃப்ரம் தட் மார்க்கெட் சிச்சுவேஷன் அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் எக்ஸெப்ட் பண்ணிட்டு பண்றது ஒரு பெரிய விஷயம். நேர்கொண்ட பார்வையில் மிஸ்டர் அஜித்தோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. வசனங்களை விட கூர்மையான அவருடைய கண்கள். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவில் அந்த எடுத்துக்கிட்ட ஒரு டைமிங், அதில் எல்லாமே அவனை ஆழ்ந்து கவனிக்கிறது. அந்த நோதாங்கிறது அது எல்லாமே வந்து என்ன சொல்றது, இப்போ நான் சொன்ன ஒரு ஆக்ஷன் ஹீரோ அதெல்லாம் மீறி ஒரு ரியல் பர்ஃபார்மரா நான் அவரை பார்த்து ரசிச்சேன். நேர்கொண்ட பார்வை பார்த்து எல்லா படமும் அஜித் சார் பார்ப்பேன், பிடிக்கும். ஆனா நேர்கொண்ட பார்வை அதுக்கு எப்பவுமே அஜித் சார் இங்க இருப்பாரா, நேர்கொண்ட பார்வை எங்கேயோ போயிட்டாரு. அந்த அளவுக்கு ஹைட் அப்படி ஒரு இவ்வளவு பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில. ஆனா அந்த படம் அவர் மட்டும் தானே பண்ணாரு. கெத்து நிஜமாவே தைரியம், அந்த என்ன சொல்றது, ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்கல்ல, தைரியமான கட்ஸ் தலகா சூப்பர். அந்த நேர்கொண்ட பார்வை பார்த்துட்டு எனக்கு கண்ணே கலங்குச்சு. ஏன்னா எவ்வளவு ஹீரோஸ் அதை பண்ணிருக்கலாம், யாருமே. அப்போ அந்த நேர்கொண்ட பார்வை மிச்ச படத்துக்கெல்லாம் அவரோட ஃபேன்ஸ் நிறைய ஸ்டார்ஸே வந்து நிறைய ட்வீட் பண்ணுவாங்க. அந்த படத்துக்கு அவ்வளவு ட்வீட் பண்ணுவாங்க. ஆனா அதெல்லாம் யோசிக்காம தலை பண்ணாரு பாத்தீங்கல்ல நேர்கொண்ட பார்வை. அதுல என்னமா நடிச்சுப்பாரு. கெத்துனா கெத்து, அதுக்கு வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட். நிஜமாவே தைரியம் வேணும். அது கிழிச்சிட்டாரு, அதான் கிழிச்சிட்டாரு மாதிரி. இப்ப அஜித் சார் நேர்கொண்ட பார்வை நடிக்கும் போதும் அதோட ரீச் வந்து பினாமினல். சாதாரணமா யார் வேணாலும் பண்ணிடலாம். பட் ஆனா ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணோம், அந்த பொண்ணு நோன்னு சொன்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இவ்வளவு பெரிய நடிகர்கள் சொல்லும் போது அவ்வளோ ஸ்ட்ராங்கா அது ரீச். இதே திரைப்படத்தை இப்ப ஹிந்தியில் அமிதாப் பச்சன் என்ற உச்ச நட்சத்திரம், இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தார். தமிழ்ல வந்து ஒரு சின்ன நடிகர் நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு இந்த கருத்து விவாதங்கள் வந்து எல்லாரோடத்துல போய் சேர்ந்திருக்குமா, எல்லாருடைய உள்ளத்தை போய் தொட்டிருக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான். அந்த வகையில் அஜித் நடித்தது வரவேற்புக்குரியது. இது மாதிரியான கதைக்களங்கள்ல எல்லா நடிகர்களுமே நடிச்சா இன்னும் இந்த சமூகத்துக்கு சிறப்பாக இருக்கும்ன்றதுதான் என்னுடைய நம்பிக்கையும் ஆசையும் கூட. பரியேறும் பெருமாள் மாதிரியோ இல்ல வந்து நேர்கொண்டை பார்வை மாதிரியோ இப்படிப்பட்ட படம் நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஏன் நம்மளால பண்ண முடியல, அது எப்போ பண்றது, அது எப்படி பண்றது? ஓகே, இந்த ஏக்கமும் இதை நோக்கி தேடலும் தான் என்கிட்ட இருந்துட்டு இருக்கு. சார் நடிச்சுட்டு வந்து என்ன அப்ப எனக்கு பெருமை, நான் இந்த படம் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவர் வந்து கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. அப்புறமா சிட்டுவை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர், அஜித் சார் சூப்பரா பண்ணிருக்காரு. அந்த பாராட்டு இருக்குல்ல, அதுதான் ஒரு கலைஞனுக்கு. நான் உடனே டைரக்டருக்கு போன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி பாராட்டினாங்க சார், பாராட்டினாங்க. அதுதானே காசு பணத்தை விட ஒரு கலைஞனுக்கு பாராட்டு தான் முக்கியம். நேர்கொண்ட பார்வை 3 வாட்டி பார்த்தேன் வித்தின் 1 வீக். சரியா, ஏன்னா அவ்வளவு பிடிச்சி போச்சு எனக்கு படம். அதாவது ஸ்கிரீன் பிளே மோர் தென் அஜித்ன்ற ஒரு ஸ்டார், அந்த இது அந்த ஆங்கிள் மட்டும் இல்ல, ஸ்கிரீன் பிளேல இருந்து வினோதோட டைரக்ஷன், அந்த தாட் இன்னைக்கு கரண்டா என்ன 2016 வந்த ஒரு கதையா இருந்தாலும், அது ஹிந்தியோட ரீமேக்கா இருந்தாலும், அது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷா அந்த ஃப்ரெஷ்னஸ் கொடுத்தாரு இல்லையா. அதுக்காக அந்த படத்தை வந்து 3 வாட்டி போய் பார்த்தேன். அதுல ஒவ்வொரு டைலாகும் ரொம்ப பிடிச்சது எனக்கு. அது ஒரு டைலாக் வந்து மனசுல பதிகிற அளவுக்கு போய் பார்த்தேன். அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி பண்ணியிருக்காரு, முன்னாடி இந்த மாதிரி சில கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்துல வந்து அமிதாப் பச்சன் பண்ண அந்த கேரக்டரை அவரை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பண்ணி
ஐயோ சொல்றது வார்த்தைகள் கிடையாது. ரொம்ப அருமையான ஒரு இது. அவருடைய டயலாக் டெலிவரி ஆகட்டும், அவருடைய அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த பாடி லாங்குவேஜ், பிளஸ் அந்த 3 கேர்ள்ஸ் எக்ஸலண்ட். எல்லாருமே வாழ்ந்திருந்தாங்க கேரக்டர்ஸ் தான். அது வாழ வச்சது வந்து வினோத். ஸோ அதனால அது ஒரு நைஸ் டீம். அதுல வந்து அஜித் எடுத்து நடிச்சது வந்து அவருடைய கரெக்டான செலெக்ஷன். அதாவது அவர் வந்து கதையை நம்பினாருன்றதை விட தன்னை. இதெல்லாம் மாதிரி படம் எழுதுவாங்களா? டிஏ எழுதினாலும் ஏன் எழுதணும்? நேர்கொண்ட பார்வை ஒரு ஃபெமினிஸ்ட் படம். உங்களோட ஃபேன்ஸ் உங்க மாஸ் படத்துக்காக வெயிட் பண்ற நேரத்துல இந்த படம் ரிஸ்க் எடுத்து ஏன் ஒத்துக்கிட்டீங்க? உங்களை மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் வயசானவரை நடிக்க ஏன் ஒத்துக்கிட்டீங்க? இந்த படம் பண்ணா கமர்ஷியல் ஹிட் ஆக சான்சஸ் கம்மின்னு தெரிஞ்சும் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? இதோட பாலிவுட் வெர்ஷன் எத்தனையோ பேக்லாஷ் ஃபேஸ் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த ரோல் செய்ய ஒத்துக்கிட்டீங்க? மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க ரசிகர்கள் உங்க மேல வச்சிருக்க காதலும் மாறாததுதான். ஆயிரக்கணக்கான மக்கள் உங்களோட அடுத்த மாஸ் தல படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி. பாலிவுட்லயே பிரச்சனை உருவாக்கின படத்தை ரிஸ்க் எடுத்து பண்றதுக்கு நன்றி. ஆனோ பெண்ணோ, நோ மீன்ஸ் நோ இந்த மெசேஜ சொல்றதுக்கு நீங்க இந்த படத்துல வயசானவரை நடிக்க ரெடி ஆனதுக்கு நன்றி. இந்த படத்தை பார்த்த உடனே என்னோட 80 வயசு பாட்டி ஐடியாலஜி மாறிடாது. ஒரு ஆம்பளை செய்யறது நான் செஞ்சா இந்த கீழ்த்தனமா பார்க்குற இந்த சொசைட்டி மாறிடாது. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் இந்த மாதிரி தான் நடக்கும்னு சொல்றவங்களோட மனப்பான்மையும் ஒரே நைட்ல மாற போறது இல்ல. ஆனா இப்படி பேசுறவங்கள எதிர்த்து தட்டி கேட்கறவங்களோட எண்ணிக்கை ஏறும். என்ன தப்பு சொல்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா 1க்கு 2 வாட்டி யோசிக்கலாம். என் அம்மா என்னையும் தம்பியும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். என் பாய் ஃப்ரெண்ட் என்னோட ட்ரீம்ஸ்க்கு இன்னும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். என் கூட வேலை பார்க்குற பையன் என்னை அவனுக்கு சமமா பார்க்கலாம். என்னை டெய்லி வீடு வரைக்கும் ஸ்டாப் பண்ற அந்த பையன் என்னோட கன்சென்ட் முக்கியம்னு யோசிக்கலாம். ஓவர் நைட்ல எல்லாமே மாறிட போறது கிடையாது. ஆனா தலை சொல்றாருன்னு மக்கள் கட்டாயம் கேட்பாங்க. மக்களுக்கு தெரியும் நீங்க சரியான விஷயத்துக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பீங்கன்னு. அதனால கடைசியா ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு நன்றி. இப்போதைக்கு உங்கள் ரசிகை.